எட்டி உதைத்த வாழ்வை கட்டி அணைத்து முத்தமிட்டு பூரித்து போவார். அப்பா சோறு ஊட்ட மாட்டார், தாலாட்டு பாட மாட்டார். ஆனால் அதையெல்லாம் அம்மா செய்வதற்கான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தவர் தந்தை. எட்டி உதைத்த வாழ்வை கட்டி அணைத்து முத்தமிட்டு பூரித்து போவார். அம்மா செய்த எல்லாமே நமக்கு நன்றாக நினைவில் இருக்கும். ஆனால் அப்பா செய்த எதுவுமே நினைவில் இருக்காது. ஏனென்றால் அம்மா செய்த எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி காண்பிப்பார். தான் செய்த எதையும் சொல்லி காட்டாத சொந்தத்தங்கம் தான் தந்தை. இந்த உலகிற்கு நம்மை கொண்டு வந்த அன்னை அறிமுகப்படுத்திய உதவியை அப்பா. வாழ்க்கை சக்கரத்தில் நாம் வசதியாக வாழ ஓயாமல் சொல்லும் அன்பு சக்கரம். அப்பாவை கைப்பிடித்து நடக்கும் அனுபவம் கோடி ரூபாய்க்கும் மேலாகாது. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற அவையின் வாக்கில் எவ்வளவு உண்மை. உழைப்பு, சேமிப்பு மற்றும் தன்னம்பிக்கையின் ஊடுதான் தந்தை. தந்தை சொல் கேட்டு இன்னொருத்தோட வனவாசம் சென்ற ராமன் தந்தையின் மீது கொண்டுள்ள பக்தி அடையாளம். பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையும் முதல் கதாநாயகனாக தந்தையாக தான் இருக்க முடியும், தந்தையாக தான் இருக்க வேண்டும். தன் பிள்ளைகள் சாதனைகளாக வேண்டும் என்பதற்காக அறிவுரைகளை அறிவித்தவன் தந்தைகளை விட தனக்கு வரும் ஒவ்வொரு சோதனையையும் சாயனாக்கி வாழும் தந்தை தான் சிறந்த தலைவனாகிறான். அன்னையிட்ட அமுது உடலுக்கு உணர்வு, தந்தையிட்ட தைரியம் மனதிற்கு அமுது. அன்னையிட்ட அமுது உடலுக்கு உணர்வு, தந்தையிட்ட தைரியம் மனதிற்கு அமுது. அப்பா என்பவர் ஒரு குடும்பத்தின் வேர் போன்றவர். அந்த வேரை யாரும் பாராட்டுவதே கிடையாது. ஏனென்றால் அந்த வேர் இருட்டிற்கு மட்டுமே சொந்தம். இந்த வேர் உழைப்பிற்கு மட்டுமே சொந்தம். மலைகளுக்கும் பாறைகளுக்கும் உள்ளே இயக்கமான இருக்கிறதையும் கூட தனது வேரை ஆழ பறித்து வளர்கிறதே ஒரு மரம். அந்த மரத்திற்கு அடித்தளமாக இருக்கும் வேர் போன்றவர்தான் அப்பா. குடும்பத்தின் கனவுகளுக்காக தன் கனவுகளுக்கு கல்லறை கட்டிய உயிரை உழுவதுதான் அப்பா. தெய்வங்கள் எல்லாம் போக்கு போகும் பாராட்டு போடும் தாயும் நம்பின் பின்னே தகப்பனின் தண்ணீரை கட்டோரில்லை, தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. என் உயிரினமின் வரும் உயிரல்லவா, மண்ணில் வந்த நான் நகல்லவா. என்னுடைய ஒவ்வொரு செல்லிலும் இருப்பவர்தான் என் அப்பா. ஃப்ரெண்ட் மைக்கேல் பேசு. ஃப்ரெண்ட் மைக்கேல். என்னுடைய முதுகெலும்பா